வணக்கம். சமீப காலத்தில் வாழ்ந்த மனிதர்களில் மிகவும் முக்கியமான ஒரு ஆளுமையாக, மாமனிதராக கருதப்படக்கூடியவர் காந்தி. அவரை பற்றி சொல்லும்போது, இவர் மாதிரி ஒரு மனிதர் உயிருடன் இருந்தார்னு எதிர்காலத்தில் நம்புவது சிரமமாக இருக்கும்னு ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்கார். அந்த அளவு ஒரு முக்கியமான ஒரு மனிதராக அவர் கருதப்படுகிறார். ஆனால் என்னுடைய பார்வையில் பார்த்திங்கன்னா, அவர் ஒரு சாதாரண மனிதர் தான். அவரிடம் உயர்ந்த எண்ணங்கள் இருந்தது. ஆனால் அது எல்லாமே ஒரு அரசியல் கோணத்தில் தான் அவர் பயன்படுத்தினார். அவர் தன்னை ஒரு ஆன்மீகவாதியாக, ஆன்மீக ஈடுபாடு கொண்டவனாக காட்டிக்கிட்டார். ஆனால் அதன் பின்னாடி இருந்ததும் ஒரு அரசியல் தான். அது ஓட்டு வேணும், மக்களை திரட்டணும், புகழ் பெறணுங்கிற நோக்கத்துக்காக அரசியல் செய்கிறத சொல்லலை. அவருக்கு இயல்பாகவே இந்திய மரபின் மீது ஒரு பிடிப்பு இருந்தது. அதை ஆழமாக அறிந்து கொள்ளும் ஆவல் இருந்தது. அதனால் அது அவருடைய அடையாளமாக ஆயிடுச்சு. அந்த அடையாளத்தை அவர் கடக்க முயற்சிக்கலை, ஆனால் புரிந்து கொள்ள இன்னும் ஆழப்படுத்த, விசாலப்படுத்த முயற்சி செய்தார். ஆனால் அந்த மரபான அந்த வாழ்க்கை முறை தந்த அந்த உலக பார்வை, மனிதர்கள் குறித்த புரிதல், இதெல்லாம் அவரிடம் பெரிதாக எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தியதாக எனக்கு தெரியலை. ஏன்னா அவர் இறுதி வரைக்கும் ஒரு சனாதனியாக, வர்ணாசிர தர்மத்தை மறைமுகமாக ஆதரிப்பவராக தான் இருந்து வந்தார். ஒரு தனி மனிதரிடம் அதற்கு மேலே எதிர்பார்ப்பது கடினம். ஆனால் அதற்காகவே அவரை மாமனிதராக கருதுவதும் பிழைங்கிறது தான் என்னுடைய புரிதல். ஏன்னா நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். ஒரு மனிதரை நாம் முழுசாக புரிஞ்சிக்கணுன்னா அவரோட வாழ்க்கையை முழுமையாக பார்க்கணும். அவர் வாழ்ந்து மறைந்த சில காலங்கள் கழித்து தான் அவர் பார்க்க முடியும் நம்மால். ஏன்னா அவர் வாழும்போது அவருடைய ஆகர்ஷம் அப்படியே பிரம்மாண்டமாக இருக்கும். வாழ்ந்து மறந்த பிறகு அந்த பிரகாசம் மங்கி போனதுனால ஒரு சோக கீதம் பாடிட்டு அவரை கற்பனைகள் விதந்து ஒதுக்கிட்டு இருப்போம். இப்போ தான் அதெல்லாம் ஓரளவு குறைஞ்சிருக்கு. அதே சமயம் வேணே அவரை இழிவுபடுத்துவதற்காக சனாதானிகள் வேறு சிலர் அரசியல் நோக்கத்தோட வேறு விதமான புரிதல்களை, பார்வைகளை திரித்து வைக்கிறார்கள். நான் அந்த கோணத்தில் முன்வைக்கலை. நான் வைப்பது என்னுடைய பார்வையில், ஒரு தனி மனிதனின் பார்வையில், ஒரு ஆன்மீக கோணத்தில் நான் சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அவர் லண்டனுக்கு பாரிஸ்டர் படிப்பு படிக்க சென்றார். அவர் படிக்க சென்றது தேச சேவை செய்வதற்காக அல்ல. பாரிஸ்டர் படிச்சுட்டு இந்தியாவுக்கு உழைக்கணும், இல்லை அவர் இருந்த அந்த சிற்றரசு, அந்த அரசருக்காக வேலை செய்யணும்லாம் இல்லை. அவருடைய சுயநலத்துக்காக குடும்பத்தை காப்பாற்றணும், வேலை, அதன் பொருட்டு அங்கே சென்றார். அப்போ அங்கேருந்து அவர் தென்னாப்பிரிக்கா சென்றார். தென்னாப்பிரிக்கா செல்லும்போதும் என்னென்னா, அவருக்கு அங்கே போய் வேலை தேடி ஒரு நல்ல மனிதனாக ஆகணுங்கிற எண்ணம் தான் இருந்தது. சேவை செய்கிற மனப்பான்மையெல்லாம் அவருக்கு கிடையாது. இப்போ நீங்கள் இந்த படத்தையே பார்க்கலாம். இது தென்னாப்பிரிக்காவில் அவர் இருந்தபோது அவருடைய அலுவலகத்தில் எடுத்த படத்தோடைய ஓவிய வடிவம், அவருடைய உடை, இதெல்லாம் கவனியுங்க. அவர் தென்னாப்பிரிக்கா செல்லும்போது என்ன நடந்தது? முதல் வகுப்பு பெட்டியில் பயணிச்சிட்டு இருந்தார். அந்த டிக்கெட் பரிசோதகர் அவரை ஸ்டேஷன்லேருந்து தள்ளி விடுறாரு. அதுதான் அவருக்கு ஒரு கோபத்தை கிளறுது. அதன் பிறகு அவர் எளிய மக்கள் இன்னும் சிரமப்படுறதை பார்க்குறாரு. இப்போ ஒரு பாரிஸ்டர் படித்த படிப்பு தனக்கே மதிப்பு இல்லைங்கும்போது எளிய மனிதர்களால் என்ன செய்ய முடியும்னு நினச்சது தான் அவரை அரசியலில் ஈடுபட வைத்தது, ஒரு பெரிய மனிதராக மாற்றியது. இங்கே 3 விஷயங்களை நாம் கவனிக்கணும். அதாவது மனிதன் என்பவன் சுயநலம் கொண்டவன். சுயநலம் இருந்தால் தான் நம்ம உயிரோடனே இருக்க முடியும். ஒரு அம்மாவுக்கும் சுயநலம் இருக்கணும், ஒரு குழந்தைக்கும் சுயநலம் இருக்கணும். அந்த சுயநலம் சரியான விகிதத்தில் இருக்கணும். இல்லாட்டி அம்மா குழந்தைய சுவீகரிச்சிடுவா, இல்லாட்டி குழந்தை அம்மாவை பழி வாங்கிடும். அதுபோல் தான் வாழ்க்கையும். நாம் அந்த சுயநலத்தை சரியான இடத்துல வைத்திருக்கணும்.
இப்போ சுயநலம் அதிகமாக இருந்தது அப்படின்னா, நாம் ஒரு கயவன்னு சொல்லலாம். சுயநலம் போதுமான அளவு இருந்ததுன்னா, நாம் மனிதன். சுயநலம் குறைவாக இருந்ததுன்னா, நாம் மாமனிதன். இப்போ அந்த கோணத்தில் காந்தியை கண்டிப்பாக ஒரு மாமனிதர்னு சொல்லணும். ஏன்னா, அவர் சுயநலத்துக்காக எதையும் செய்வதை காட்டிலும் மற்றவர்களுக்காக தான் நிறைய செஞ்சார். ஆனால் அந்த மற்றவர்களுக்காக செய்யும் எண்ணம் அவருடைய சுயநலத்தில் இருந்து தான் எழுந்தது. அதனால தான் நான் சொல்கிறேன், அவர் ஒரு மனிதனிலிருந்து மாமனிதனாக மாற முயன்று கொண்டிருந்தவர். அதாவது ஒரு சுயநலம் குறைவு அந்த கோணத்தில் மாமனிதன் என்றாலும், இயல்பாகவே சுயநலம் குறைவாக அவர் பிறக்கலை, அவர் வாழலை. சுயநலம் கொண்டவராக இருந்து அவருக்கு ஏற்பட்ட அநீதியால் காயப்பட்டு அந்த காயத்தை புரிந்து கொண்டு தன்னுடைய சுயநலத்தை மற்றவர்களுக்கு பயன்படுத்தும் விதத்தில் மாற்றிக்கொண்டார். அதனால் அவர் ஒரு மாமனிதராக முயன்ற மனிதர்னு சொல்லலாம். இது ஒரு முக்கியமான விஷயமாக நான் கருதுகிறேன். ஏன்னா தனிப்பட்ட காயங்கள், இழப்புகள் எல்லாருக்குமே ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ ஏற்படும்போது யோசிச்சு பாருங்கள், என்ன நடக்குது? இப்போது யாராவது நம்மளை ஏமாற்றிடுறாங்க, நாம் என்ன செய்வோம்? பதிலுக்கு கருவிக்கிட்டு இருப்போம் இல்லையா? இருடா எனக்கு நேரம் வரட்டும், பார்த்துக்கிறேன் ஒன்றுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வஞ்சந்தி இருப்போம். அது சாதாரண மனிதன் செய்வது இல்லையா? ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை. அது முழுக்க முழுக்க வாழ்க்கையே பார்த்திங்கன்னா அதற்காகவே வாழ்வது. உனக்கு பாடம் கற்பிக்கிறேன் பார் அப்படின்ட்டு. வேறு சில மனிதர்கள் அதனால் காயப்படுவாங்க, ஆனால் கண்டுக்க மாட்டாங்க. சரி இப்போ அப்புறம் பார்த்துக்கலாம், நடக்கிறது நடக்கட்டும்னு போவாங்க. அவங்க தன்னியல்பாக ஒரு பெரிய நிலைக்கு வரலாம், வராமலும் போகலாம். வேறு சிலர் அதை மதிக்கவே மாட்டாங்க. என்ன பண்ணுறது, அவனோட புத்தி அவ்வளவுதான் அப்படின்ட்டு அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்வாங்க. அவங்க இயல்பாகவே, ஏன்னா அவங்கக்கிட்ட கசப்போ வெறுப்போ கிடையாது. இப்போ அதனால் இயல்பாகவே அவங்க ஒரு மேலான நிலைக்கு செல்வார்கள். இப்போ முதல் நிலையில் எடுத்திங்கன்னா, அந்த பழி வாங்கும் மனநிலை கொண்டவன் பார்த்திங்கன்னா, அவன் வாழ்க்கையில் உயர்வது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவன் ஒவ்வொரு செயலும் கருவிக்கிட்டே அவன் செய்யணும். இருடா அவனை வச்சுக்கிறேன், இந்த இதை செஞ்சேன்னா எனக்கு தெரியும் நான் யாருன்ட்டு அப்படின்ட்டு ஒரு எதிர்மறை மனநிலையிலேயே தான் அவன் வாழ்கிறான். அவன் செயலை செய்யணுன்னா அவனை யாராவது குத்தி காட்டணும், காயப்படுத்தணும். அப்போ தான் அவனுக்கு தூண்டுகோலே வரும், உந்துதலே வரும். அந்த உண்மையில் அது தேவை. இல்லாட்டி நம்மளுக்கு காயப்படுத்தலை, அவமானப்படுத்தலைன்னு நம்ம பலரும் பார்த்தீங்கன்னா எதையும் செய்ய மாட்டோம். யோசிச்சு பாருங்கள். நம்ம சிறு வயதிலேருந்தே பல்வேறு விதங்களில் காயப்படுத்தப்பட்டிருப்போம், அவமானப்படுத்தப்பட்டிருப்போம். ஆனால் ரொம்ப சிலர் தான் பார்த்திங்கன்னா அதை ஒரு வீராவேசமாக எடுத்துக்கிட்டு அதை எதிர்கொண்டே ஆகணுன்ட்டு அதை போராடி மீண்டு வர்றோம். அப்போது என்ன நடக்குது இங்கே? ஒரு நம்ம எதிர்மறையான ஒரு செயல், நமக்கு நிகழ்ந்த ஒரு செயல், அதை நாம் எதிர்மறை மனநிலையை கொண்டு நேர்மறையாக மாற்றுகிறோம். இன்னொரு பக்கம் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. பார்த்திங்கன்னா அவனுக்கு எந்த ஒரு முனைப்புமே இருக்காது. நீ அவமானப்படுத்திட்ட, சரி என்ன பண்ணுறது அப்படின்னு போகிறவன் ஏதோ ஃப்ளூக்கில், அதிர்ஷ்டத்தில் அவன் பெரிய ஆள் ஆகலாம். அப்போ பார்த்தியா நீ அன்றைக்கி என்ன பண்ண, நான் பாரு பெரிய ஆள் ஆகிட்டேன் பார் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் அவனுக்கு ஒரு முனைப்பும் இருக்காது, முயற்சியும் இருக்காது. ஸோ அவன் உயர்வான்னு சொல்வதற்கான வாய்ப்பு குறைவு. அப்போ மூன்றாம் மனிதன் அவன் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அவனுக்கு அதெல்லாம் பொருட்டே கிடையாது. நீ என்னவோ சொல்லிட்டு போ, சூரியனை பார்த்து நாய்க்கு ஒரு தாட் போலன்ட்டு போகிறவன் கண்டிப்பாக அவன் மேலான நிலைக்கு சென்று கொண்டு இருப்பான். ஒரு விதத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படி முன்னேறி சென்று கொண்டிருப்பவர்களை பின்னாடி நின்று கேலி செய்பவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா முன்னாடி சென்று கொண்டு இருப்பவன் நீ தன்னை கவனிக்கணும்னு எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவன்கிட்ட ஏதோ சிறப்பு இருக்குது, அதனால தான் அவன் வேகமாக முன்னேறி போயிட்டுருக்கான். அவன் நின்று கவனித்தா தங்களுக்கும் ஒரு மதிப்பு கிடைக்கும்னு எதிர்பார்ப்பாங்க. தங்களுக்கு மதிப்பு கிடைக்காத போது பின்னாடி நின்று கேலி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை நாம் கண்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் மேலெழ முடியாது. இப்போ இந்த 3 நிலைகளில் காந்தி எங்கே வருவார்னு யோசிச்சு பாருங்க. அவர் 2ஆம் நிலையை சேர்ந்தவர். அவர் காயப்படுத்தினாங்க, ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்டாங்க. அவர் மனசுக்குள்ளே அதை வச்சுக்கிட்டார். அது உடனே ஒரு சூளுரைக்கலை.
இரு உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, இந்த நாட்டை விட்டே உங்கள் வெள்ளையர்களை துரத்துறேன் பாருன்னு அவர் சபதம் மேற்கொள்ளலை. இயல்பாக அடுத்து என்ன நடக்குதோ பார்த்தாரு, வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டார். இப்போ இங்கே தான் நான் காந்தியை குறித்து எனக்கு சில விமர்சனங்கள் இருக்குது. ஏன்னா அவர் ஒரு அரசியல்வாதி முழுக்க முழுக்க. என்னதான் அவருக்கு பொது சேவை குறித்த எண்ணம் இருந்தாலும் அதை எப்படி செய்கிறது, அதுக்கு கடவுள் வழிகாட்டுவாரா, தனக்கு அந்த திறமை இருக்கா, அதெல்லாம் பற்றின புரிதல் இல்லை. அதே சமயம் நம்பிக்கையும் இருந்தது வழிகாட்டுதல் கிடைக்கும்னு. அப்படியே முன்னேறி சென்று கொண்டே இருந்தார். அதே சமயம் வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை தேவையான விதத்தில் பயன்படுத்தி கொண்டார். அதனால தான் அவர் அரசியல்வாதின்னு சொல்கிறேன். ஏன்னா தனக்கு தேவையான போது யார் கூட சேரணுமோ சேர்ந்துக்குவார், எப்படி சமாதானம் செய்யணுமோ செஞ்சுக்குவார். நிறைய இருக்குது அவரை பற்றி சொல்லலாம். குறைகள்னு ஆரம்பித்தோம்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம ஒன்று அவரோட நிறைகளை மட்டும் பார்க்குறோம், இல்லை குறைகளை மட்டும் பார்க்குறோம். அப்போ நிறைகளை மட்டும் பார்ப்போம் அவர் தேசை தந்தை, ஒரு மாமனிதர் அப்படிங்கிறாங்க. குறைகளை மட்டும் பார்ப்போம் இல்லை அவர் ஒரு அரசியல்வாதி, அவர் ஒரு சனாதானி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறது அவர் இரண்டுக்கும் இடைப்பட்டவர்னு சொல்கிறேன். அதனால அவர் ஒரு மனிதன், ஒரு மாமனிதனாக முயன்று கொண்டிருந்த ஒரு மனிதன். நாம் மனிதனாகவே இருப்பது கிடையாது நம்ம பலரும். யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு இருக்கிற சுயநலமெல்லாம் ஏணி வச்சாலும் எட்டாது. இப்போ இன்றைக்கி சுயநலமற்றவர்கள்னு நிறைய பேரை சொல்கிறோம். நடிகர் விஜயை கூட சொல்லலாம். ஏன்னா 200-300 கோடி சம்பாதிச்சுட்டு இருக்கிற தொழிலை விட்டுட்டு மக்களுக்காக உழைக்கணுக்காக அரசியலை சேர சாதாரணமான விஷயமா? உண்மையில் பார்த்தீங்கன்னா அவர் காந்தியை விட பெரிய மகான்னு தான் சொல்லணும். ஏன்னா காந்தி கூட அவ்வளோ சொத்து வச்சிருக்கல அவர், இல்லையா? அவர் ஒரு எளிய மனிதராக இருந்தார். 200-300 கோடி ஒவ்வொரு படத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு ஒரு படம்னாலும் யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பெரிய தொழிலை விட்டு வரணும்னா அவர் எவ்வளோ நல்ல மனிதராக இருக்கணும். அவருடைய பெருமையை நம்ம எதிர்காலத்தில் தான் பார்ப்போம். இவ்வளோ நாள் நம்ம தெரியலை. அவர் திரைப்படங்கள் நடித்து நம்மளை வழிகாட்டிக்கிட்டு இருந்தார், மகிழ்விச்சுக்கிட்டு இருந்தார். இனிமேல் தான் உலகை வழிநடத்த போகிறார். ஏன்னா அதுதான் மனிதன். இப்படி தான் நம்ம ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லோரிடமும் நல்ல குணங்கள் இங்கேயும் அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அதை அப்படியே பிரம்மாண்டமாக போஸ்டர் அடித்து, இப்போ சினிமா இருக்குது அதனால் பெரிய ஸ்க்ரீனில் காட்டி, பார்த்தியா நான் எவ்வளோ நல்லவன் அப்படின்னு வெளிப்படுத்திக்கிட்டு அதை வச்சு ஒரு பிம்பத்தை உருவாக்கி புகழ் பெற்று வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதை தான் காந்தி அந்த காலத்தில் செஞ்சார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவரை பற்றி விமர்சிக்கும் பல கட்டுரைகள் இருக்குது. அம்பேத்கர் அவரை கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. ஆனால் அதெல்லாம் குறித்து அவர் பதில் கூட சொன்னது கிடையாது. இதெல்லாம் நிறைய நீங்கள் வாசிக்கும்போது தான் தெரிய வரும். ஏன்னா நம்ம அதான் முன்னே சொன்னது போல் அவரை புகழ விரும்புபவர்கள் நிறைகளை மட்டுமே சொல்லுவார்கள், அவளை குறை சொல்ல விரும்புகள் குறைகளை மட்டுமே முன்வைப்பார்கள். நம்ம இரண்டையும் பார்க்கணும். மனிதன் என்பவன் நிறைகள் குறைகள் இரண்டும் கலந்தவன் தான். மனித உடலை எடுத்தாலே நம்மிடம் ஏதோ ஒரு குறை இருக்குன்னு தான் பொருள். அப்போ அதை இயல்பு தான் அது, அதை எடுத்துக்கணும். ஒரு மனிதன் மாமனிதனா சாதாரண மனிதனாங்கிறது அவனுடைய குறைகளை அவன் எப்படி எடுத்துக்கிறாங்கிறது. ஒரு குறைகளை ஏற்றுக்கொண்டு அதை நிவர்த்தி செஞ்சுட்டு வந்தான்னா அவனை மாமனிதன்னு கருதலாம். ஒருவன் குறைகளை ஏற்றுக்கவே இல்லை, அதை மறுக்கிறான், அதை மறைக்கிறான் அப்படின்னா அவன் மாமனிதன் கிடையாது. அந்த கோணத்தில் தான் நான் காந்தியை விமர்சிக்கிறேன். அவர் உண்மையை நிறைய சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் சொன்ன உண்மையெல்லாம் அவருடைய பார்வையில் அவராக சொன்னது. இப்போ நானும் பல இடங்கள் சொல்கிறேன், நான் இடம் பொய் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். உண்மையில் எனக்கே அதை குறித்து சந்தேகம் இருக்குது. ஏன்னா நான் என்னை பற்றி என்ன சொன்னாலும் அது முழுமையான உண்மையாக இருக்காது, இல்லையா? ஏன்னா நீங்கள் என்ன கேட்கணும் விரும்புகிறீங்களோ, நீங்கள் எதை கேட்டால் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, என்னை ஏற்றுக்கொள்ளுவீங்களோ அதை போன்ற விஷயங்களை தான் நான் முன்வைப்பேன். எப்போவாவது கொஞ்சம் சின்ன விஷயங்கள், உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களே முன்வைக்கலை. நான் முழுமையாக யாரும் தங்களை முன்வைக்க மாட்டாங்க, முன்வைக்க முடியாது. எனக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டவா முடியும் உள்ள வெளியில்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த கோணத்தில் பார்த்தா எல்லோருமே கொஞ்சம் பொய் இருக்கும் நம்மக்கிட்ட. யாரும் முழுமையான உண்மையானவர்கள் கிடையாது.
அப்போது காந்தி ஒப்புநோக்கு உண்மையானவராக இருந்தார்னு தான் சொல்லணுமே ஒழிய அவர் உண்மையான மனிதர்னு சொல்லவே முடியாது. அதனால தான் நான் ஆன்மீக கோணத்தில் மறுக்கிறேன். ஒரு அரசியல்வாதின்னு சொல்கிறேன். ஏன்னா ஆன்மீகத்தை வந்து அவர் அரசியலுக்காக தான் பயன்படுத்தினார். அவருடைய அரசியல் காரணங்களுக்காக அவருக்கு தேவையான மன உறுதியை தெளிவை தருவதற்காக தான் அவர் ஆன்மீகத்தை பயன்படுத்தினார். இதில் தவறு கிடையாது. தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை வாழணும். அப்போது அவருடைய வாழ்க்கை வாழ்வதற்கு அது மேற்கொண்ட வழிமுறைகள் சரி. ஆனால் அதையே வந்து ஒரு பொது வாழ்க்கையிலே முன்வைத்து அதை மற்றவர்களுக்கும் அவர் வழிகாட்டினார் அப்படின்னா அவர் ஒரு வகுப்பெடுக்கலை. ஆனால் கேட்பவர்களுக்கு அதெல்லாம் சொன்னார். ரொம்ப சிக்கலானது இது. அவர் நினச்சிருந்தா முழுக்க முழுக்க அரசியலை விட்டுட்டு காவியுடைய அணிஞ்சிக்கிட்டு ஒரு ஆன்மீகவாதியாக வேடம் போட்டிருக்கலாம். ஆனால் அந்த நேர்மை அவரிடம் இருந்தது. அவருக்கு தான் முழுமையான ஆன்மீகவாதி அல்லங்கிற தெளிவு இருந்தது. ஸோ அது ஒரு அழகான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆளுமைன்னு சொல்லுவேன் அது. ஏன்னா நம்ம வந்து பல ஞானிகளை பார்த்துருக்கோம். ஒரு புத்தரோ இயேசுவோ. இப்போ சமீப காலங்களில் வந்து நான் கண்டிப்பாக ஜெய கிருஷ்ணமூர்த்தி, ஓஷோ, ரமணர் இவங்களெல்லாம் ஒரு ஞானியின் தளத்தில் நான் வைக்கிறேன் இல்லையா? அப்போ அவங்க எப்படி அது நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து அவங்களாக முயற்சி செஞ்சது கிடையாது. இப்போ இன்னும் நம்ம 3 விதங்களில் மனிதர்களை பிரிக்கலாம். ஒன்று வந்து குழந்தைகள், இன்னொன்று வந்து ஒரு எளிய மனிதன், ஒரு முதிர்ந்த மனிதன், இல்லை பக்குவமான மனிதன்னு சொல்லலாம். ஒரு குழந்தைக்கு தான் யாருன்னு தெரியாது. மற்றவங்க அதை கைப்பிடிச்சு சொல்லித்தரணும். நீ இதை பண்ணு, இப்படி பண்ணு அப்படின்னு சொன்னால், ஓ அப்படியா அப்படியான்னு கேட்டுக்கிட்டு அது கற்றுக்கிட்டே வரும். ஒரு கட்டத்தில் அதுக்கு தெரிஞ்சிடும், ஓ தான் என்ன பண்ணணுன்ட்டு. அப்போ அது மனிதனாக மாறும். அப்போது அதுக்கு ஓரளவு தெரியும் தான் என்ன செய்யணும், தன்னால் என்ன செய்ய முடியாதுன்ட்டு. அப்போ மற்றவர்களுடன் சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும். அது மனிதன். ஒரு பக்குவமான மனிதன்கிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு வேற யாரும் சொல்ல தேவையாது. அவனுக்கே தெரியும் அவனுடைய எல்லைகள், போதாமைகள், இயலாமைகள் எல்லாமே தெரியும். என்னால் இது முடியும், இதை நான் செய்வேன், இது முடியாது, இதை நான் செய்ய மாட்டேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பக்குவமான மனிதனாக தான் நான் காந்தியை பார்க்கிறேன். இப்போ அதை எடுத்துக்கிட்டோம்னா அந்தளவு பக்குவமான மனிதர்கள் கூட இன்று அது ரொம்ப அரிது. இல்லாதெல்லாம் இருப்பதாக சொல்லிக்கொள்பவர்கள் தான் அதிகம். இப்போ இந்த காரணங்களால தான் நம்ம காந்தியை ரொம்ப போற்றுறோம். ஸோ எப்படிப்பட்ட மனிதர் பார்த்தியா, எல்லாமோ போய் சொல்கிறாங்க, இவர் பாரு எவ்வளோ உண்மையாக இருக்கார் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு உண்மையானவரும் கிடையாதுன்னு தான் நான் சொல்வது. ஸோ இந்த வித்தியாசத்தை நம்ம நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சொன்னது போல் நம்ம எளிய மனிதர்களை பார்த்துருப்போம், ஒரு ஞானிகளை பார்த்துருப்போம், எதிர்கொண்டிருப்போம். ஒரு ஞானியாகும் தருணத்தில் அதற்காக முனைந்து கொண்டிருக்கும் மனிதர்களை நாம் எதிர்கொள்வது மிகவும் அரிது. ஏன்னா நம்ம பலருக்கும் ஒரு ஞானம் அடையணும் ஒரு ஆவல் இருக்கலாம், ஒரு ஆன்மீகமான தேடல் இருக்கலாம். அதை எப்படி மேற்கொள்ளுவதுங்கிற தெளிவு இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா பல ஞானிகளுக்கும் எப்படியோ அது நிகழ்ந்துருது. எப்படி தான் அவங்களுக்குங்கிறது ஏன் நம்மளுக்கு நிகழ மாட்டேதுன்னு நம்ம மண்டையை குடஞ்சிக்கிட்டு இருப்போம். அப்போது அவங்க காந்தியை பார்த்து புரிஞ்சிக்கலாம். ஏன்னா அவர் காந்தி வந்து ஒரு செங்கலாக கட்டி தன்னுடைய ஆளுமையை உருவாக்கி கொண்டே போனார். அதே சமயம் அந்த கட்டிட்டு போகும்போது அதை வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் போல் திட்டமிட்டு தர்க்க ரீதியாக செய்யலை. ஆன்மீகத்தை கொண்டு, உள்ளுணர்வை கொண்டு அதை கட்டமைத்து கொண்டே சென்றார். ஸோ அது ஒரு ஒழுங்கான கட்டடம் மாதிரியே இருக்காது. ஒரு பார்த்திங்கன்னா எப்படிலாம் வாழ்ந்திருக்காரு. தன்னோட முடியை தானே வெட்டிக்குவார், என்னெல்லாமோ பண்ணியிருக்காரு இல்லையா? ஸோ அதெல்லாம் அவர் தன்னை கண்டு அறிய, தான் யாருன்னு தெரிந்து கொள்ள மேற்கொண்ட முயற்சிகளை தான் காட்டுது இல்லையா? அது என்னதான் புத்தகங்களை வாசித்து முயற்சி செஞ்சிருந்தாலும் தன்னால் முயற்சியால் அதை மேற்கொண்டார். அப்போ அதனால தான் அவர் ஒரு ஒரு ஒழுங்கான வடிவம் இல்லாதது போல் இருக்கும் ஒரு ஆன்மீக கோணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா. ஆனால் மற்றவர்களை கவனித்து பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோம், ஓ அவர் இப்படி சொல்லியிருக்காரா, இவர் இப்படி சொல்லியிருக்காரான்னு சொல்லி முழுக்க தர்க்க ரீதியாக நம்ம கட்டுமானத்தை உருவாக்குறோம். அப்புறம் நம்ம அப்படி யோசிச்சு பாருங்கள், ஒரு மரம் வளருது அப்படின்னா அது விதையாக நடுறோம். ஒரு 30 வருஷம் கழித்து பார்த்தா பெரிய மரமாக வளர்ந்துருக்கும். அது எப்படி வளர்ந்துன்னு நம்மளுக்கு தெரியாது.
நாமளும் என்ன பண்ணுறோம், ஒரு அந்த விதை முளைச்ச உடனே அது பக்கத்தில் 2 செங்கலை வச்சு ஏதோ கட்ட பார்க்குறோம். இன்னொருத்தரும் ஏதோ கட்ட பார்க்குறாரு. ஒரு 30 வருஷம் கழித்து பார்த்தா நாம் ஒரு ஒரு சின்ன ஷெட்டு போல் ஒன்று கட்டியிருக்கோம். அவரை பார்த்தா ஏதோ வித்தியாசமாக ஏதோ வியர்டாக இருக்குது. என்னமோ பார்த்தா என்னன்னு புரியலை. அதுதான் காந்தி கட்டின கட்டிடம். ஏன்னா அவர் வந்து கட்டிடம் கட்டணும், எப்படி கட்டணும்னு தெரியலை. உள்ளுணர்வை கொண்டு, ஆன்மீகத்தை கொண்டு எப்படி இல்லாமோ அமைச்சு கட்டியிருக்காரு. இப்போ நாம் வந்து தெளிவாக கட்டுறோம். ஆனால் நம்ம முழுக்க முழுக்க தர்க்கத்தை பயன்படுத்துவதால் ஒரு சின்ன ஷெட்டுக்கு மேலே நம்மளால் கட்ட முடியலை. அப்போது ஒரு மரம் எப்படி அது தானாக மாறுது, அப்புறம் ஒரு ஞானி எப்போ ஞானியாக மாறுறான், அதை நம்ம காந்திகிட்ட இருந்து புரிந்து கொள்ளலாம். நாம் எப்போது நாம இருப்பதை கைவிடுகிறோமோ அப்போது நாம் நாமாக ஆவோம். அதாவது நாம் நம்மை பற்றி புரிந்து கொண்டிருப்பதெல்லாம் ஒரு தவறான புரிதல், ஒரு பொய்யான புரிதல். அதை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா நாம் நாம இருக்க மாட்டோம், நாம் ஒரு போலியான நாம இருப்போம். இப்போ நான் அந்த தவறான புரிதல்களை எல்லாம் கைவிடும்போது நாம் நாம மாறி இருப்போம். காந்தி அதை செய்யலை. ஏன்னா அவர் ஆளுமையை கட்டமைத்து கொண்டே போனதுனால அவருக்கு ஒரு தெளிவு, உறுதி எல்லாமே அமைஞ்சிருச்சு, ஒரு வடிவம் கிடச்சிருச்சு. அதை கைவிடுவது எளிது கிடையாது. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய ஆளுமை ஆயிட்டார், தேச தந்தை ஆயிட்டார். வயதான பிறகும் இளம்பெண்களுடன் இணைந்து அவர் தன்னுடைய காமத்தை பரிசோதனை செய்ய முயன்றார். அதெல்லாம் பெரிய விஷயந்தான். அதை வெளியில் சொல்கிறதுங்கெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. என்ன ஆகும் பேர் யோசிச்சு பாருங்கள். ஆனால் அதே சமயம் அதான் சொல்லி அந்த ஆளுமையோடைய கட்டமைச்சுக்கிட்டு போனதுனால அவர் அதற்கு போதிய தருணத்தை அவர் தரலை. அவர் அதை செய்ய வேண்டிய வயது வந்து இள வயதில். அப்போ வந்து காமத்தை கவனிக்காமல் நாட்டை கவனிக்கிற பேர் வழின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை வீணடிச்சிட்டு தன்னுடைய உடல் ஒத்துழைக்காத தருணத்தில் அதை காமத்தை பரிசோதனை செய்கிறதுங்கிறதே அந்த ஆளுமை குறைபாடாக தான் நான் கருதுகிறேன். ஏன்னா அந்த வயசில் அது காமங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, காமம் தலை தூக்கும்போது அதை எதிர்கொண்டால் தான் அது வீரம். ஒரு மாட்டை அடக்கணுன்னா அது மாடும் உறுதியாக இருக்கணும், அப்போ தான் அதை அடக்குனா அது வீரம்னு சொல்லலாம். அது மாடு வந்து நம்ம ஊரில் சொல்வது போல் இல்லையா, இந்த அடிமாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மாட்டை போய் அடக்குவதுங்கிறது என்ன மாதிரியான வீரம்? எனவே காந்தி வந்து இந்த வீரத்தை காட்டுவதற்காக அதை முயற்சி செய்யலை, தெரியும். இப்போ இதுதான் சொல்கிறேன், அந்த பார்வையில் இருக்கும் புரிதல் இருக்கு இல்லையா. அவர் பொது சேவைக்கு வந்ததுக்கு காரணமே தன்னுடைய தனி வாழ்வை மறுக்க தான். தனக்குள்ளே இருக்கும் காமம், போன்றவற்றை மறுப்பதற்கும் மறைப்பதற்கும் தான். ஏன்னா பொது சேவையில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கவனம் முழுக்க மற்ற மனிதர்கள் மேலேயே இருக்கும். அவங்களுக்கு என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம் அடுத்து. அப்போ நம்மளை பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம், நாம் வளர மாட்டோம். ஆன்மீகம் என்பது நாம் முழுமையாக மனிதனாக வளர்வது தான், இன்னொருவன் வளர வைக்கிறது கிடையாது. இது எல்லாமே நம்முடைய புரிதலில் இருக்கும் பிழைகள். ஒரு தந்தை தன்னளவில் ஒரு முழுமையான மனிதனாக இருந்தான்னா மகன் அவரை பார்த்து தானாகவே முழுமையான மனிதன் ஆயிடுவான். நம்முடைய மரபில் வந்து தந்தையும் தாயும் அவங்களே முழுமையான மனிதர்களாக இருப்பது கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்காக தியாகம் செய்கிறாங்க. அதை தான் நம்முடைய மரபு முன்வைக்குது. அதனால தான் காந்தி வந்து ஒரு பாரம்பரியமான மனநிலை கொண்டவர். இப்போ அதையே தான் அவரும் சுவீகரிச்சுக்கிட்டார். இப்போ அதை அவர் கேள்வியை கேட்கலை. அதை கேட்டிருக்கணும். தன்னுடைய மரபை கடைப்பிடித்தாகணுமா அப்படிங்கிற கேள்வி தான் அவர் கேட்க வேண்டிய கேள்வி. ஆனால் அவர் கேட்கலை. அது சிக்கல். ஏன்னா அந்த காலகட்டம் அப்படிப்பட்டது. அவ்வளோ பண்ணது பெரிய விஷயம். இப்போ இன்றைக்கு நம்மளுக்கு தொழில்நுட்பம் இருக்குது, அறிவியல் இருக்குது, வசதி வாய்ப்புகள் இருக்குது, கல்வி அறிவு இருக்குது. இப்போ நிறைய கோணங்களில் பார்க்குறோம், தெரிஞ்சுக்கிறோம், கேள்வி கேட்குறோம். இப்போ அவருக்கு கிடைத்த வாய்ப்புகளின் அடிப்படையில் அவருடைய வாழ்க்கையை மேற்கொண்டார். அந்த கோணத்தில் பார்த்தோம்னா அவர் முக்கியமான மனிதர். இப்போ நான் சுட்டி காட்ட விரும்புவது அவர் செய்த அந்த பிழைகளை கவனித்து அதை நாம்
செய்யாமல் இருந்தாலே போதும், நாமளும் நல்ல மனிதராகும். நான் எப்போதுமே சொல்வது என்னென்னா, ஆதர்சங்களை கவனித்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்த்து அதன் அடிப்படையில் வாழ்வை அமைத்து கொண்டோம்னா நம்ம வாழ்க்கை எந்த விதத்துலையும் மேம்படாது. இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நடிகர் விஜயை எடுத்துக்கோங்க. இப்போ அவர் 50 வயசில் முதலமைச்சர் ஆயிட்டார். இப்போ நீங்களும் 50 வயசில் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் திட்டம் போடலாம். நடக்குமா? ஏன்னா அவருக்கு அவங்க அப்பா தயாரிப்பாளராக இருந்தார். இலவசமாக அவரை வச்சு காசு இல்லாமல் படம் எடுத்தார். எடுத்து விட்டுக்கிட்டே இருந்தார். இப்போது இறக்குமதி செய்யப்படும் தரமற்ற சீன பொருட்களை போல் தரமற்ற படங்களை எடுத்து விட்டுக்கிட்டே இருந்தார். அப்புறம் அப்படியே அந்த மூஞ்சியை பார்த்து 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 நம்மளுக்கு பழகிருச்சு. நம்மளும் அப்படியே ஏற்றுக்கிட்டோம். இப்போ அந்த மாதிரியான வாய்ப்பு நம்மளுக்கு யாருக்காவது கிடைக்குமா? ஸோ நம்ம யாரை பார்த்தும் நம்ம வாழ கற்றுக்கொள்ளவே முடியாது. மாறாக அவங்க வாழ்க்கையை கவனித்து அவங்க செய்த தவறுகள் பிழைகள் என்னன்னு பார்த்து அதை நாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் எடுத்துக்கிட்டோம்னா, முடிவெடுத்து அதன்படி வாழ கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, அட்லீஸ்ட் அந்த தவறுகளை செய்யாமல் இருப்போம் இல்லையா? இப்படி 10 வேடம் இருந்து 20 தவறுகளை கவனித்து அதை செய்யாமல் இருந்தாலே நம்முடைய வாழ்க்கை மேம்பட்டிருக்கும். இப்போ அதை தான் நான் முன்வைக்கிறேன். பலரும் காந்தியை ஆதர்சமாக கொண்டு அதன்படி வாழ்க்கையை அமைக்க முயற்சிக்கிறாங்க. அவங்க எவ்வளவு பொய்யர்கள் போலிகள்னு ஒத்து பார்த்தா தெரியும். நல்ல உதாரணம் எழுத்தாளர் ஜெயமோகன். இப்போ இதெல்லாம் ஏன்னா இன்னொருவர் வாழ்ந்து முடிச்சிட்டார். அவர் எப்படி வாழ்ந்தாருன்னு நம்மளுக்கு தெரியும். அவர் எப்படி உடை அணிந்தார், என்ன சாப்பிட்டாரு, எப்படி தூங்கினார், என்ன புத்தகம் வாசித்தார், எப்படி புரிந்து கொண்டார், இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க முடியும். நம்மளுக்கு ஒரு உதாரணம் கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. ஸோ அவரை பார்த்து வாழ கற்றுக்கொள்வதுன்னு பெரிய சிக்கலான விஷயம் கிடையாது. ஆனால் அப்படி நம்ம இயேசு, புத்தர் தொடங்கி கிருஷ்ணர், ராமர்னு பலரையும் பார்த்து வாழ கற்றுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை இவ்வளோ சிக்கலாக இருக்கும். காந்தியோட வாழ்க்கை அவ்வளோ சிக்கலாக இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்கள். அது நாம் செய்ய வேண்டியது அதுதான். இன்றைய நவீன காலத்துக்கு தேவையான வழிமுறை அதுதான். ஏன்னா நம்ம எல்லோரிடமும் அறிவு இருக்குது, அனுபவம் இருக்குது, எல்லோருக்குமே விஷயம் தெரியும், எப்படி வாழ்க்கை வாழ்வதுன்னு தெரியும், நாம் யார், நமக்கு என்ன வேணும் நம்மளால் கண்டுகொள்ள முடியும். அப்போது அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் அமைத்து கொள்ள வேண்டும். அது எப்படி என்னன்னு தெரியாமல் திணறும் போது நாம் யாரையாவது கவனித்து அவங்கள ஆதர்சமாக ஏற்றுக்கொண்டு அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு கவனித்து அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை வாழ முயற்சிக்கணும். அதே சமயம் அவங்களிடம் இருக்கும் பிழைகளை கவனித்து அதை செய்யக்கூடாது. அவ்வளவுதான். அந்த மற்றும் பண்ணோம்னா யோசிச்சு பாருங்கள். காந்தியோட அப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அவர் செய்த தவறுகளை மட்டும் நம்ம செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம காந்தியை விட பெரிய மனிதராக ஆக முடியாதா என்ன? வாழ்க்கை என்பது அவ்வளவுதான். நம்ம தவறுகள் செய்யாமல் இருந்தாலே போதும், எல்லாமே சரியாக நடந்துடும். ஆனால் காந்தி எல்லாவற்றையும் சரியாக செய்ய முயன்றார். அதனால தான் அவர் வாழ்க்கை சரியானதாக இருந்தாலும் முழுமையானதாக இல்லை. அது எல்லாரும் புகழலாம், போற்றலாம். ஆனால் கடைசி வரைக்கும் அவர் துக்கத்தை கடக்க முடியலை, தன்னை முழுமையாக அறிந்து கொள்ள முடியலை. ஆனாலும் இறுதி நேரத்தில் ஹே ராம்னு சொல்லி உயிரை விட சாதாரணமான விஷயமா? அது சாதாரணமான மரணமா? யோசிச்சு பாருங்கள். இப்போ எந்த அளவு தன்னை அவர் தயார் செய்து கொண்டிருக்கணும், எந்த அளவு அவர் அதற்காக உழைத்து இருக்கணும். யோசிச்சு பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு இருக்கு இல்லையா? இப்போ அதுதான் அவர் ஒரு மனிதனாக வைக்குது. அவர் தேச தந்தைன்னு சொன்னால் அவர் நிறைய கற்றுக்க முடியும் அவர்கிட்ட கண்டிப்பாக. நாம் அதே சமயம் நாம் கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அவர் என்ன கற்றுக்கலைங்கிறது. முன்பே சொன்னதை போல் அப்படி ஒவ்வொருவரிடமிருந்தும் அவர்கள் என்ன கற்றுக்கொள்ள மறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம கற்றுக்கிட்டோம்னா நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது எல்லாவற்றையுமே கற்றுக்கொண்டிருப்போம். மொத்தத்தில் நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.